யோ திவாகரு, யார் நீ? காலையிலே உட்காந்து ஒவ்வொரு விஷயத்தையும் புட்டு புட்டு வைக்கிற. கனியக்காவை விஷம்னு சொல்ற, கன்னிங்கன்னு சொல்ற, ரம்யா வந்து ஒரு சீப் அப்படின்னு வந்து சொல்ற. வியானா கூட நம்பக்கூடாது, வியானாவும் சரியான உசாரான ஆளு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. யார் நீங்க ரெண்டு பேரும் ஊர்கிழவிகள் அப்படின்னு கேட்குற அளவுக்கு திவாகர் அண்ட் பார்வதி இவங்க ரெண்டு பேருடைய கான்வர்சேஷன் காலையிலே வந்து போயிட்டு இருக்கு. கடைசியாக லாஸ்ட் வீக்கில் வந்து நடந்த சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்தையும் பிரித்து 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 திவாகர் அவர்கள் வந்து பார்வதிக்கு சரியான இன்புட்டை வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்வதி அவர்கள் ரெஸ்பாண்ட் பண்ணி எவ்வளோ தூரம் பாயிண்ட்ஸை கலெக்ட் பண்ண முடியுமோ, அதே போல் எவ்வளோ பாயிண்ட்ஸை வந்து திவாகருக்கு சொல்ல முடியுமோ அவ்வளோ பாயிண்ட்ஸை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ள நடந்த கான்வர்சேஷன் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள். நிறைய பேர் லைக் போட மாட்டேங்கிறீங்க, வீடியோ மட்டும் பார்க்குறீங்க. ப்ளீஸ் லைக் மட்டும் போடுங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு எபிசோடில் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடைபெற்றது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஒன்றுத்துக்குமே பிரயோஜனமே இல்லாமல் ஒரு நாளை கடந்தால் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆள் யார், சம்பளம் வந்தால் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆள் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இதில் கனியக்கா இருக்காங்க இல்லையா, கனியக்கா அவர்கள் வந்து தர்பீஸ் அவர்களை வந்து செலக்ட் பண்ணியிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை மாலை மதியம் அப்படின்னு சொல்லி ரீல்ஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காரு, மற்றபடி ஒன்றுமே பண்ணல அப்படின்னு சொல்லி கனியக்கா வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இதோடைய ஆதங்கத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா தர்பீஸ் அவர்கள் இன்றைக்கி காலையில் உட்காந்து பார்வதி கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காரு. குறிப்பாக என்ன சொல்கிறாரு, என்ன ஆரம்பிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்வதி நம்ம ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிற சில விஷயத்தெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி அவங்க பேசிக்கிறாங்க அப்படின்னா, அதுவும் குறிப்பாக சாண்ட்ரா கிட்டே நம்ம பேசுகிறோம்ல, சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்க, செம்மையாக டாஸ்க் பண்ணியிருக்கீங்க அப்படியெல்லாம் பேசினதை இவங்க எப்படி கன்வெர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, நாமினேஷன் ப்ரீ பாஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு சாண்ட்ராவுக்கு. அதை தாண்டி வந்து யார் வந்து டைரெக்டாக நாமினேட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ராவுக்கு வந்து இன்னொரு பவரையும் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதனால் டைரெக்டாக நாமினேட் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக பார்வதியும் திவாகர் அவர்களும் தொடர்ந்து சாண்ட்ராவிடம் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். குட் புக்ஸ்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் அவர்கள் வந்து பார்வதி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அண்டு திவாகர் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து சொல்கிறாப்புல. என்ன சொல்கிறார் அப்படின்னா, நம்ம என்ன நாமினேஷன்லையா வரல, இல்லை குத்தாமல் வந்து இருந்துட்டு போகிறாங்களா, எப்படி பார்த்தாலும் குத்து தான் போகிறாங்க. ஸோ நான் ஏன் வந்து அவங்க குட் புக்ஸில் வந்து இருக்கணும், நான் ஏன் வந்து நாமினேஷன் ப்ரீ பாஸ் வாங்குற மாதிரி வந்து அவங்க நாமினேட்டே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கணும், எப்படி பார்த்தாலும் நம்மளை குத்த தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லி திவாகரும் பார்வதியும் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா கனியை பற்றி பேசுகிறாப்புல தர்பீஸ். எதுக்காக பேசுகிறாரு அப்படின்னா, நேற்றுக்கு அதுதான் நான் சொன்னேன் இல்லையா ஆரம்பத்திலேயே, அதாவது யார் வந்து இந்த வீட்டில் சும்மா ஒரு நாளை ஓட்டினா போதும், சம்பளம் வந்தால் போதும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது கனியக்கா வந்து திவாகரை சொல்லியிருப்பாங்க, அதான் ரீல்ஸ் மட்டும் தான் பண்ணுறாரு, வேறு எதுவுமே பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லி. அதுக்கு நான் சரியான ரிப்ளை கொடுத்தேன் பாரு, வேறு லெவலில் ரிப்ளை கொடுத்தேன், வச்சு செஞ்சுட்டல, எப்படி செஞ்சு பார்த்தல அப்படின்னு சொல்லி. என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா, ஒட்டுமொத்த கனியக்காவோட ஸ்ட்ராட்டஜி போட்டு பொட்டு பொட்டுன்னு வந்து பொழந்து எடுத்துருப்பாப்பில் சொல்லப்போனால். என்ன பண்ணியிருப்பாருன்னா, கனியக்கா வந்து எப்போ பார்த்தாலும் அந்த கிச்சன்லேயே வந்து இருக்காங்க, சென்ட்ரலைஸ்டாக வந்து இருக்காங்க, ஏதோ சாப்பாடே நாங்கள் தான் போடுறோம், எல்லாத்தையும் நாங்கள் தான் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருடைய குட் புக்ஸ்லேயும் வந்து இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிறதுனால தான் கனியக்கா வந்து யாருமே நாமினேட் பண்ண மாட்டேங்கிறாங்க, எல்லா கேம்லேயும் தப்பிச்சிட்டே வந்து போயிட்டுருக்காங்க. ஸோ கனியக்கா அங்கே சமைக்கிறத தவிர வேறு எதுவுமே செய்கிறதில்ல அப்படின்ற மாதிரி திவாகர் போட்டு வச்சு உடச்சிருப்பாப்புல. ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கனியக்கா ஒரு மாதிரி ஆயிருப்பாங்க. அந்த விஷயத்தை வந்து பார்வதி கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி நான் பண்ணேன், கனியக்கா இந்த மாதிரி பண்ணாங்க, நான் அதுக்கு திரும்பி இந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி திவாகர் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு நம்ம பார்வதி என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்னதான் கனியக்கா கனி மாதிரி அழகா ஸ்வீட்டா இருந்தாலும் கூட, ஆனா கனியக்கா நிஜத்தில் சொல்றேன், அவங்க ரொம்ப விஷம், அவங்க ரொம்ப கன்னிங். அந்த சாப்பாடு போடுற விஷயமா இருந்தாலும் அது ரொம்ப கன்னிங்காக தான் வந்து இருக்கும், விஷத்தன்மை அதிகனே, எங்கெல்லாம் குத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே வந்து இருக்காங்கண்ணே அப்படின்னு சொல்லி பார்வதி வந்து சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் திவாகர் சொல்கிறாரு, இல்லை வைல்டு கார்டு என்ட்ரியெல்லாம் வந்தாங்கல்ல, அவங்கக்கிட்ட சில வார்த்தைகள்லாம் கேட்டுட்டு எது எப்படி போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு யார் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்களோ அவங்கள குத்தணும்னு இவர் முடிவு எடுத்து திவாகர் என்னை வந்து குத்திட்டு இருக்காங்க. அவங்க எதுக்காக குத்துறாங்க அப்படின்னா, அவரை குத்துனாக்கா நமக்கு ஒரு மைலேஜ் வரும் இல்லையா, ஸோ அதனால் நமக்கு ஒரு ஆதரவு வரும் இல்லையா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்னை வந்து வேணுத்துக்குன்னே ஒஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்ற மாதிரி ஒரு நாள் சம்பளம் வந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி அவங்க என்னை போர்ட்ரே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி திவாகர் வந்து சொல்கிறாப்புல. பார்வதிக்கெல்லாம் ஒரே ஆச்சு, அண்ணே யாருண்ணே நீ இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க, வேற லெவல்ண்ணே நீ போனேன், இவ்வளோவெல்லாம் அப்சர்வ் பண்ணுவேனே அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி பார்த்திங்கன்னா திவாகருக்கு ஃபயர் விட்டுட்ருக்காங்க.
அதனைத் தொடர்ந்து ரம்யாவை பற்றி பேசுகிறாங்க. ரம்யா வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன கனி அப்படின்னு பேரை வேணால் வச்சிடலாம். ஏன் அப்படின்னா கனியக்கா எப்படி சாப்பாடு போட்டு நான் தான் சாப்பாடு போட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கவரப் பண்ணுறாங்களோ அதே மாதிரி டீ எடுத்துகிட்டு போய் கொடுக்குறது, காப்பி எடுத்துகிட்டு போய் கொடுக்குறது, தண்ணி எடுத்துகிட்டு போய் கொடுக்குறது அப்படின்னு சொல்லி சில விஷயத்தை வந்து ரம்யா வந்து பண்ணுறாங்கண்ணே அப்படின்னு சொல்லி பார்வதி சொல்லும்போது அதுக்கு திவாகர் என்ன சொல்கிறார் அப்படின்னா கனியக்கா வந்து நேர்மறையான ஒரு ஆள் தான். ஓகே, எனக்கு வந்து பிடிக்காது பிடிக்கும் அப்படின்றதெல்லாம் தாண்டி சாப்பாடு விஷயத்தில் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. என்னதான் அவங்க வந்து சாப்பாடு விஷயத்தை பயன்படுத்தி அவங்க வந்து எல்லாரையும் ஏதோ ஒரு இது மாதிரி அன்னை தெரசா மாதிரி பண்ணாலும் கூட ஆனால் சாப்பாடெல்லாம் கரெக்டாக வச்சுருவாங்க பாரு. எல்லாருக்கும் கரெக்டாக ஈவனாக கரெக்டாக வந்து போடுவாங்க. ஆனால் ரம்யாவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சீப்பு, ரொம்ப ரொம்ப சீப்பு. நேற்றுக்கு சபரிநாதனுக்கு 2 தடவை சாப்பாடு போடுறாங்க. நான் 2வது தடவை சாப்பாடு கேட்டாக்கா இல்லை இருந்தேன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக கூப்பிட்டு சாப்பாடு போடுறாங்க. அந்த சாப்பாடு தண்ணி ஓடிட்டு இருந்துச்சு, நான் அப்படியே எடுத்துகிட்டு போய் கொட்டிட்டேன். சீப்பு. டீ கேட்டால் கொடுக்குறதில்ல சீப்பு, சாப்பாடு கேட்டால் கொடுக்குறதில்ல சீப்பு, சீப்புனா சீப்பு, அப்படி ஒரு சீப் அப்படின்னு சொல்லி சீப் 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 அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்காப்புல திவாகர் காலையிலே. அதுக்கடுத்தா வியானா வராங்க. வியானா வரும்போது நம்ம திவாகர் அவர்கள் வாங்க வியானா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. பார்வதி அண்ணே ப்ளீஸ்ண்ணே வேணாண்ணே நம்மளுடைய கான்வர்சேஷன் நமக்குள்ளேயே இருக்கட்டுண்ணே அப்படின்னு சொல்லி பார்வதி வந்து கெஞ்சுவாங்க. அப்போ திவாகர் அதே மாதிரி வியானாவும் அண்ணன் நீங்கள் பேசுங்க அப்புறம் வர அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் பார்வதி சொல்லுவாங்கண்ணே, உனக்கு நானே எனக்கு நீ என்னதான் நீ அடி வாங்கினாலும் உனக்காக நிற்க போகிறது நான் மட்டும்தான். அதே போல் நான் எவ்வளோ அடி வாங்கினாலும் எனக்காக நிற்க போகிறது நீ மட்டும்தான். நமக்குள்ளே மட்டும் பேசிக்கலாண்ணே, அவங்களும் வேணாண்ணே, அவங்களும் செம்மையாக ஸ்கோர் பண்ணுறாங்கண்ணே. நேற்று கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா செம்மையாக ஸ்கோர் பண்ணாங்கண்ணே. குறிப்பாக அந்த ப்ராங்க் ஒன்று நடந்துச்சு இல்லையா, அப்போ வந்து அவங்க இதுலேருந்து எப்படி மைலேஜ் கிடைக்கும், இதுலேருந்து எப்படி நம்ம கண்டென்ட்டை உருவாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காங்கண்ணே அப்படின்னு சொல்லி பார்வதி சொல்கிறாங்க. ஆனால் திவாகர் கரெக்டாக சொல்கிறாப்புல, ஏங்க எல்லா இன்சிடெண்ட்டும் நடக்கும், அதுலேருந்து அவங்க வந்து வரணும் அப்படின்னு நினைக்கிறது தப்பு இல்லை, வியானா கரெக்டாக தான் பண்ணிச்சு அப்படின்ற மாதிரி திவாகர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ காலையிலே ஊர்கிழவிகள் இருவரும் சேர்ந்து ஊர்கதைகள் வந்து பேசி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் அது ஊர்கதை மட்டுமே கிடையாது, இந்த கேமுக்கான ஸ்ட்ராட்டஜி யார் என்ன பண்ணுறாங்க. இப்போது வெளியிலிருந்து பார்க்கக்கூடிய நமக்கே வந்து கனியக்கா வந்து கன்னிங்கு, ரொம்ப விஷம் அப்படின்ற மாதிரி, அதாவது சூனியக்காரி கனியக்கா அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கோம்ல, அந்த விஷயத்த உள்ளர திவாகர் பேசுகிறாரு அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ அந்த கேமை கரெக்டாக புரிஞ்சுக்கிறாரு, நல்லா கரெக்டாக அப்சர்வ் பண்ணுறாரு அப்படின்னு தான் அர்த்தம். அதே போல் ரம்யா அவர்களை சீப் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது நான் எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல, பட் வார்த்தைகள் வந்து ரொம்ப மோசமாக வந்து இருக்குது அப்படி தான் வந்து சொல்லணும். அந்த விஷபாட்டில் அந்த மாதிரி சொன்னால் கூட ஓகே, ஆனால் சீப் அப்படின்றது வந்து தெரியல, அந்த தகுதி தராதரம் அந்த மாதிரி நினைக்கிறாரான்றதெல்லாம் தெரியல. பட் எண்ட் ஆஃப் தி டே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கான்வர்சேஷன் வந்து நடந்திருக்கு. திவாகர் அவர்கள் வந்து எல்லா விஷயத்துலையும் ஓகே தான், காமெடி பண்ணுறது, அந்த வீட்டுக்குள்ளே டாஸ்க் அப்படின்னு வரும்போது ஆக்டிவாக இருக்கிறது எல்லாமே, அதெல்லாம் தாண்டி இந்த தகுதி தராதரம், அந்த ஜாதி பார்க்குறது, கேஸ்ட் பார்க்குறது அப்படின்னு சில வேலைகளை வந்து பண்ணுறாப்புல. அந்த சில வேலைகள் வந்து ரொம்ப எரிச்சல் ஊட்டும் வகையில் வந்து இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு நாள் கண்டிப்பாக தரமான ஒரு செருப்படி வாங்குவார், அதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஓகே கைஸ், இந்த கான்வர்சேஷனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.